வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சுவையான வெங்காய மசாலா தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்திடலாம். வாங்க இந்த சுவையான வெங்காய மசாலா எப்படி செய்கிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹீட்டான பிறகு அதில் 2 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வெங்காய மசாலான்னு சொல்கிறதுனால நீங்கள் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க. இதில் நான் இப்போ பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. டக்குன்னு செய்திடலாம் இந்த மசாலா. இப்போ வெங்காயம் அதிக நேரம் வதங்க தேவையில்ல. லேசாக கொஞ்சம் வதங்கினதும் இதில் நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். 2 கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அதை எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். இப்போ இந்த பச்சை மிளகா, மஞ்சள் பொடியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதை பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இது வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ இந்த சமயத்தில் இதை தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறோமோ அதில் 1/4 பங்கு அளவுக்கு தக்காளி சேர்த்தா போதும். ரொம்ப குழைச்சி தக்காளி வதக்கிடக்கூடாதுங்க. தக்காளி இருக்கிறது தெரியணும், ஆனால் கொஞ்சம் வெந்தும் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு இது கூட சேர்த்துருக்குறேங்க. இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்லா சேர்ந்தாப்புல ஒரு வெங்காய மசாலா. நம்ம அதிகமாக உருளைக்கிழங்கு போட்டால் தான் அது உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி இருக்கும். இதில் அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது. வெங்காயம் தான் நிறைய இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு கிழங்கு போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. லேசாக வதக்கி விட்ட பிறகு இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். அந்த இருக்கிற வெங்காயத்துக்கு கொஞ்சம் மேலாக்க வரா மாதிரி சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெங்காயமெல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ருசி வராது. அது சேர்ந்தாப்பில் இருக்கணுன்றதுக்காக இதில் கொஞ்சமாக நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா சேர்ந்தாப்பில் வரும். ஒரு ஸ்பூன் மட்டும், 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டு விட்டுட்டு ஒரு 5-6 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக வந்துடும் வெங்காய மசாலா நமக்கு. நல்லா சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு இறக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கே. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. அருமையான வெங்காய மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு தோசை உள்ளே வச்சு மசாலா தோசை மாதிரி செய்து கூட நீங்கள் ஸ்கூலு கூட கொடுத்து அனுப்பலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சூப்பரான வெங்காய மசாலா அருமையாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.